சார் இதான் சார் வீடு. நாங்கள் வீட்டை பார்க்க வந்தோம், சேட்டை பார்க்க வந்தோம். யா கூப்பிடா சேட்டை. சேட்டை சேட்டை आओ जी आओ 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 जी வாங்க வாப்பா கணேசா. என்ன இன்னைக்கு ஏதாவது புதுசா கார் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இவங்க யாரு? காரை விக்கிறவங்களா? இல்ல, உன்ன சர்வீஸ் பண்ண வந்தவங்க. ஏன் சேட்டு திருட்டு கார் வாங்கி விக்கிற நீ? அரே கணேசா, என்னப்பா சொல்றாங்க? இவங்க ஏதோ டிடிகேஷன் ஆபீசரா, டிடெக்டிவ் ஆபீசர்னு சொல்ற. டிடெக்டிவ் ஆபீசரா. நான் ஒரு ப்ளூ கலர் கார் வித்தல, அது விஷயமா விசாரிக்க வந்திருக்காங்க. ஆவோ சாப். நமஸ்தே சாப். அந்த கார் திருட்டு கார் தெரியாது சாப். நான் இவன் கார் நினைச்சு வாங்கிட்டேன் சாப். தெரியாம வாங்கிட்டேன் சாப். பாஸ், இந்த பாதுஷா வாயன் எத்தனை பாவு பஜ்ஜி போறான் பாத்தீங்களா? யோ, பாக்குறதுக்கு கார் வச்ச மாதிரி இருக்கான். இவன் காரை வச்சு மெயின்டைன் பண்ணுவானா? அது வந்து சாப், அது வந்து சாப். யோ, மண்டையில கொட்டினா மல்லாக்க விழுந்து மாதாஜி கத்துவேன். மரியாதையா சொல்லு, எவ்வளவு நாளா இந்த திருட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? இல்லை சாப், என்னைக்காவது பழைய கார் வரும், அது மேல கொஞ்சம் லாபம் வச்சு அப்படியே கைமாத்தி விட்டுருவேன் சாப். இது எனக்கு ரெகுலர் பிசினஸ் இல்லை சாப். நான் நேர்மையா தொழில் பண்றேன். யாரு நீங்க? ஆமா, அந்த வாங்கினே அந்த காரு எங்க? அது அன்னைக்கே ஒரு அம்மாட்ட வித்துட்டேன் சாப். வித்துட்டியா? ஆமா சாப். அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? ஒரு அம்மா ஆசையா கேட்டாங்க. இவங்கிட்ட 3000க்கு வாங்கி மேலே 2000 வச்சு 5000க்கு அந்த அம்மாக்கு வித்துட்டேன் சாப். ஐயோ போச்சுடா, இனிமே அந்த அம்மா வேற தேடி அலையணுமா? ஓ செட்டு, அந்த அம்மா யாரு? அவங்க அட்ரஸ் தெரியுமா உனக்கு? சாப், நான் என்ன புது காரா விற்கிறேன்? அட்ரஸ், ஃபோன் நம்பர், பில் புக் எல்லாம் போட்டு விற்கிறதுக்கு வந்தாங்க, கேட்டாங்க, கொடுத்தேன், அப்புறம் போயிட்டாங்க. நானும் கேட்கல, அவங்களும் அட்ரஸ் சொல்லல சாப். ஆஹா, கடைசி டைம்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டியா நீ? சரியா, அந்த காரு பின்னாடி ஒரு பெரிய பேக் இருந்துச்சே, அத என்ன பண்ண? பேகா? சாப், அந்த காரை நான் தொட்டு கூட பார்க்கல சாப். இவன் எடுத்துட்டு வந்து விட்டான், அந்த அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் பணம் கொடுத்து பணம் வாங்கினேன், அவ்வளவுதான் சாப். சேட்டு போய் சொல்லாத, அது பிரச்சனைக்குரிய பேக். நாளைக்கு போலீஸ் இறங்கி கண்டுபிடிச்சது முட்டியை பேத்துரு, ஜாக்கிரதை. ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன் சாப், நான் அந்த பேக்கை கண்ணால கூட பார்க்கல. அது என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது. நான் என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. நான் பிள்ளை குட்டிக்காரன். யோ சேட்டு, அந்த காரை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். அந்த பேக் மட்டும் அது உள்ள இல்ல, 2 பேரும் தொலைஞ்சிங்க, ஜாக்கிரதை. வாடா போலாம். வாடா போலாம். சீ, பாஸ், என்னடா உங்க கூட நடந்து நடந்து தலையே சுத்துது பாஸ். ஒண்ணும் புரியல பாஸ். அப்படியா? ஓகேவா? சரியாயிடுச்சு பாஸ், எல்லாம் கரெக்டா தெரியுது பாஸ். பாஸ், வர வர ரொம்ப மோசம் பாஸ். நீங்க போற வர எல்லா காரியம் ஏதோ ஃபிகரை பாக்குற மாதிரி டாப் டு பாட்டம் அடிச்சு பாக்குறீங்க. இல்லடா, வர வர போற வர கார்லாம் எனக்கு அந்த கார் மாதிரி தோணுது. தோணும். அதுவும் இப்ப நீங்க கடைசியா பாத்தீங்களே, அது டிஎஸ்பி கார். எது? நம்ம மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் காரா? ஏன் பாஸ்? ஏன் நான் சொல்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிஎஸ்பி. ஓ, இப்ப அவர் போலீஸ் சேர்ந்தாரா? என்ன இவரு திடீர்னு என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சாரு? பாஸ், இப்படி கலையாதீங்க பாஸ். பேசாம வான்னு சொல்லுங்க, பேசாம வந்துடுறேன். பேசாம வா. நான் பேச்சுக்கு சொன்னேன் பாஸ். இத பாருங்க, சம்பளமே இல்லன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா பேசாம வான்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால அது முடியாது. என்னோட மூலதனமே அதான். அதை வச்சுதான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். பாஸ், காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்தது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுவும் லேடி. நீங்க உத்து பார்த்ததுக்காக கோவப்பட்டு டக்குன்னு உங்களை அரெஸ்ட் பண்ணது காரை விட்டு இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் போய் அவங்க கையில காலில் விழுந்து ஒரு உண்மையை சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாம உங்களை கூட்டு வந்தேன். என்ன உண்மைடா? நான் டிடெக்டிவ் ஏஜென்ட் சொல்லிட்டியா? இல்ல பாஸ், அது வேற சொன்னேன் பாஸ். என்ன சொன்ன? இல்ல வேணாம் பாஸ், விட்டுருங்க. பரவாயில்ல சொல்ல பாஸ், நீங்க நல்ல மூட்ல இருக்கீங்க. வேணாம் பாஸ், சொல்றா. பரவாயில்ல, வேணாம் பாஸ், விடுங்க பாஸ். சொல்றா. பாத்தீங்களா, கோபப்படுறீங்க பாத்தீங்களா? இந்த மூல வளர்ச்சி இல்லன்னு சொன்னேன் பாஸ். உங்களை பாஸ் அடிக்காதீங்க பாஸ், பாஸ். இந்த விளையாட்டு நல்லா இருக்கு பாஸ், நீங்க தோத்துங்க பாஸ். பாஸ், நான் ஓடுறேன் பாஸ், நீங்க தோத்துங்க பாஸ். நான் ஓடுறேன். கார்? ஆமா, நான் மட்டும் என்ன பீர் நான் சொன்னேன். சாரி பாஸ். நாம தேடிட்டு வந்த காரா இது? ஆமா, இந்த கார் எப்படி இங்க வந்தது? அதானே எனக்கு தெரியல. டேய், இந்த கார் டிக்கில தான் பணம் இருக்கு சொன்னாங்க. ஆமா பாஸ்.
பார்க்கலாம் வா. பாஸ் டிக்கி அங்க இருக்கு பாஸ். ஆமால வா. சாவி இல்லாம எப்படி திறக்கும்? இருடா. இது என்ன அலிபாபா கொகையா? அப்படியே சுமந்திர காளி போட்டு திறக்கிறதுக்கு? இல்லடா இது எப்படி திறக்கிறது யோசிச்சடா. ஆமா இப்ப என்ன தேடுறீங்க? ஆணி தரடா. ஆணியா? ஆணியை வச்சு அராஜகமா திறக்கிறதுக்கு நம்ம என்ன திருடனா? ஆமால ஒரு நிமிஷம் இப்படியா வந்து திறந்துருமா? திறந்துருச்சு பாஸ். இதுதான் உண்மையிலேயே சுமந்திர காளி. டேய் நீ கூட நல்ல ஜோக் அடிடா. தேங்க் யூ பாஸ். டேய் காணோம்டா. எதை காணோம்? டிக்கி தான் இங்க இருக்க. நம்ம உட்கார்ந்துக்க ஷோ மாட்டோம். டிக்கில இருந்த பேக் காணோம்டா. பேக் காணோம்ல? ஆமா. இப்ப யார்ட்ட கேக்குறது? யார்கிட்டயும் கேட்க முடியாது. ஏன்? ஏன்னா கார் உள்ளதான் யாரும் இல்லையே. இல்லடா அத விடு. முதல்ல கார் இங்க எப்படி வந்துச்சு கேக்குறடா. பாஸ் நீங்க எங்கயோ போயிட்டீங்க பாஸ். ஆமால உள்ள போயிட்டு கௌசல்யாட்ட அம்மாட்ட கேப்போம். வா போலாம். ஓகே கௌசல்யா கிட்ட அம்மா முதல்ல மூடு. பாஸ் என்ன பாஸ் அதுக்கு நீ என்ன விட்டு போறீங்க? மீனே மீனே மீனம்மா விழியை தொட்டது யாரம்மா தானே கௌசி! கந்தலம் கொண்டு ஐயோ பேய் பல்ல வச்சிருக்க பேய் மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. டேய் நீ என்னடா உள்ள ஏறும்போதே கௌசி கௌசின்னு கூப்பிட்டுட்டே வர? ஆமா. இவ்வளவு பெருசா நிக்குது கண்ணு தெரியாதா உனக்கு? அவர் கௌசி கௌசி தான் கூப்பிடுவாரு. அவர் என் பொண்டாட்டி. ஆமா. எது? டக்குனு உண்மையை சொல்லிட்டாங்க பாருங்க அவங்க. டேய் ஐயோ நான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டாம். ஐயா பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாம் ரொம்ப பேசாத. நீ பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடியே நான் அவனோட மம்மி. மம்மியா இருந்தா கம்மியா பேசி டம்மியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஜிம்மி மாதிரி வாழாது. ஐயோ எஃப்எம் வாய மூடுறியா? பாஸ் என்ன பாஸ் இப்படி அசால்ட்டா கேட்டீங்க? இவங்க ரெண்டு பேரும் எப்ப சண்டே நிறுத்துவாங்கன்னு இந்த தெருமக்கள் எல்லாரும் பெட்டு கட்டுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா பாருங்களேன். அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளு மகனே. வாசல்ல ஒரு கார் இருக்கு. அது யாருது? அது என்னோட கார் தான்டா. அந்த சேட்டு பையன் ஏமாந்து எனக்கு 5000 ரூபாய்க்கு வித்துட்டான். சூப்பர். அது சரி அந்த கார் டிக்கில ஒரு பேக் இருந்திருக்கணுமே பாத்தியா? நான் டிக்கியை திறந்து பார்க்கலடா. ஆமா அது என்ன பேக்? பண பேக். பண பேக்கா? ஐயோ அம்மா இல்லங்கம்மா. பண பேக்னா பண பேக் இல்லம்மா. பண வைக்கிற ஒரு காலி பேக் டிக்கில இருந்துச்சு. அது உனக்கு தெரியும்? அது எப்படி தெரியும்? சேட்டு சொன்னா கார் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீன்னு சொன்னா. ஏய் அப்ப அந்த சேட்டு எனக்கு பேக்கே தரலடா. நீ போனை கூட நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் அந்த பேக் எனக்கு கொடு. இல்லம்மா போன்லாம் வேண்டாம். நான் பேக் கிட்ட போய் சேட்டை வாங்கி தரேன். சேட்டு போய் பேக் வாங்கி தரேன். சரி எல்லாரும் போலாம் கிளம்பு. யாரும் வேணாம். ஏய் நீ வாடா போலாம் போலாம். சீக்கிரம் வாங்க பாஸ். பேக் ஃப்ரீயாண்டி. என்ன இங்க இருந்து கூப்பிடுவோம். அம்மா அம்மா என்னங்க? எவ்வளவு சீரியஸான மேட்டர்ல இருக்கும். இப்போ இந்த ரொமான்ஸ் தேவையா? இல்ல ஓடி வந்தாலும் வழிக்கு ஊத்துறாங்க. நான்சென்ஸ் ஆஃப் தி ரொமான்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஆஃப் தி அம்மா என்ன நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியா இல்ல. அப்படியே வேற மாதிரி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? ஸ்டாப் இட். சரி ஒரு கல்யாணம் ஆகாத பையனை பக்கத்துல வச்சு என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஒண்ணுடா உணர்ச்சி விட்டு கொஞ்சம் அப்படியே ஆயிடுச்சு. என்ன என்ன எப்பவுமே என்னதான வாயினரே கௌசி கௌசின்னு கூப்பிடுவீங்க. இப்ப என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறீங்க? நான் அம்மா அம்மா கூட நீ எதுக்கு வந்த? நீங்க அம்மான்னு கூப்பிட்டோனே என்ன மாதிரி துள்ளி குச்சி தான் அவங்களால ஓடி வந்துட முடியுமா? இல்ல துள்ளி குச்சி ஓடி வந்தோடனே என்ன தூக்கி அப்படியே பம்பர மாதிரி சுத்துனீங்களே அப்படிதான் அவங்க தூக்கி ஹலோ 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 ஸ்டாப். என்னடா சொல்ற? என்னமோ தூக்குனியா சுத்துனியா என்னடா பண்ண? இல்லம்மா நான் உன்னை கூப்பிட்டேன். இவ ஓடி வந்தா வரும்போது பேலன்ஸ் மிஸ் ஆச்சு. அவன் ஊழ்ந்தா டக்குனு அப்படி சுத்திட்டே இருந்தா சுத்தி முடிச்சிட்டு கையை அப்படி பிடிச்சி லைட்டா வால்ஸ் ஆடிட்டே இருந்தேன். அதுக்கு கொலம்பஸ்ல வயசு பையனை வச்சு ஏன் அப்படி ஆடுறேன் கேட்டா இரு கோசி சொல்லிட்டு இருக்குல்ல. ஐயோ அம்மா கோசி செட்ல பேக் வேணாம்னு போனீங்கல. எங்க இந்த பேக்? எங்க? அது ஏன் இப்படி தூண்டில மாட்டின மீன் மாதிரி இப்படி துடிதுடின்னு துடிக்கிற? ஹலோ அந்த காரு நான் சொந்த காசு கொடுத்து வாங்கின காரு. அதனால அந்த பேக் எனக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா? முடியாது. என் புருஷன் வாங்கிட்டு வர பேக் எனக்கு தான். அடி லூசு கழுத. அது பணம் வைக்கிற பேக். பணம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதனால நான் தான் வைக்க முடியும். புரியுதா? உன்கிட்ட ஏதடி பணம்? அந்த பஞ்ச பரதேசி உங்க அப்பா தானே இங்க கொண்டு விட்டுட்டு போனா. அனாவசியமா எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. நாம ரெண்டு பேரும் தானே பேசுறோம். ஏய் உங்க அப்பா நெளிஞ்சு போன சொம்ப வெள்ளி சொம்புன்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துட்டு போனவன் தானடி. ஐயோ நாம ரெண்டு பேரும் பேசுறது தேவையில்லை. எதுக்கு எங்க அப்பா ஏய் உங்க அப்பா என்ன பெரிய ரப்பர் வாளை இழுக்கிறதுக்கு ஜம்மா தானடி அவன். உன் பவுச் எனக்கு தெரியாதாடி. நசிக்கு போன பித்தளை சொம்ப வெள்ளி சொம்பு வேணாடி. உங்க அப்பா தான் வீட்டுக்குள்ளே வராதன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆரம்பிச்சாங்க சமயம் மாட்டு போ. வீட்டுக்கு வரல எதுக்குன்னு கேக்குறேன். ஏய் கௌசி சுமார் ஏய் கம்பி யாரு இப்படி சுமார் ஹலோ எடுத்துடா. ஏய் எடுத்துடா. ஏய் ஏய் என்ன பண்றீங்க? எடுத்துடா. கௌசி எடுத்துடா. எடுத்துடா. ஏய் ஏய்
நான் எங்க போன அவங்க தள்ளி விட்டாங்களா? பின்ன அவங்க விஷயம் தெரிஞ்ச விஷயம் தானே. வேணாம் பாஸ். தடுக்கடா அத. எடுக்காதீங்க பாஸ். ஏடா முட்டிடுங்க பாஸ். ஆடுங்க முட்டிடுங்க. உர்றானே. சொல்ல கேளுங்க பாஸ். என்னது என்னது? ரெண்டு பேரும் ஆள் வளர்ந்தவங்களை தவிர அறிவே வளரல உங்களுக்கு. எனக்கெல்லாம் நல்ல அறிவு வளர்ந்திருக்கு. உன் பொண்டாட்டி தான் அறிவு வளரல. அவளை என்னன்னு கேளு. எனக்கு நல்ல அறிவு வளர்ந்திருக்கு. உங்க அம்மாக்கு தான் அறிவு வளரல. அவங்க என்ன சொல்லுங்க? யாரை பார்த்து நீ இப்படி கேப்ப? அம்மா பண்ணிடுவேன். ஷட் அப். ஷட் அப். நீங்க பண்ற கலடல்ல எந்த விஷயத்துக்கு வந்தன்றதே மறந்து போயிட்டேன். எந்த விஷயத்துக்கு வந்தோம்? காரு. இல்ல பைக்ல தான் வந்தோம். ஐயோ காரு பேக். காரு பேக். காரு பேக் இங்க இருக்கு. சேட்டு கிட்ட பேக் வாங்கிட்டு வரேன் தான் நீ போன. நான் சும்மா தான் வந்தேன். என்ன எதுன்னு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் காபி போட்டு தரேன். என்னடா சண்டை போட்டா நிறுத்துங்கங்கற, உள்ள போனா நில்லுங்கன்ற, என்னடா உன் பிரச்சனை? காரு பேக். சேட்டு கடையில இருந்து காரை வீட்டுக்கு ஓடிட்டு வந்தது யாரு? நான் தான்டா மாதவா. நீயா? ஆனா பயமா இருந்துச்சுடா. ரோட்ல போறவங்களுக்கா? இல்ல கௌசல்யா, எனக்குதான். ஐயோ, மத்தவங்க மாதிரி இல்லாம என்னதான் நாம பணக்காரங்களா இருந்தாலும் கார் எல்லாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் விட்டு போச்சு. என்னது? டச்சு. அதுவும் கார்ல பிரேக் இல்ல, ஹார்ன் இல்ல, ஆர்சி புக் கூட இல்ல. அந்த ஆர்சி புக் டூப்ளிகேட் போட்டு தர ஒரு வாரம் ஆகும் அந்த சேட்டு சொன்னா. போலீஸ்காரங்க கண்ணுல மாட்டிட கூடாதுன்னு அப்படியே தத்தக்கா அப்பத்தக்கான்னு சந்து புந்தல் எல்லாம் ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டேன். அப்படியா? யாருக்கு ஒண்ணும் ஆகல? பாவண்டா, ரெண்டு ஆடுங்க. என்னது? ரெண்டு ஆடுகளை அப்படியே ஏத்தி கொன்னுட்டேன். அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து பிரியாணி பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். நீதான் கொலஸ்ட்ரால் கொழுப்பு ஜாஸ்தின்னு ஃபிட்னஸ் ஃப்ரீக் வேறயா, அதான் கொண்டு வர முடியல. கோழியா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, ஏன் அப்படியே ஓட்ட முடியல. வந்தேன் எப்படியோடா நல்லபடியா வீட்டுக்கு வந்து நேர கேட்ல ஒரு மோதி நிப்பாட்டிட்டேன்டா காரை. ஆனா அந்த கேட்டுக்கும் காருக்கும் இடையில நின்ன செக்யூரிட்டியை நான் பார்க்கல. செக்யூரிட்டியை கொன்னுட்டீங்களா? ஆட்டுக்கு அவ்வளவு ஃபீலிங் கொடுத்தாங்க, ஆளுக்கு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க பாஸ். சரி அத விடுங்க. அம்மா பாஸ், செக்யூரிட்டி பாஸ். அவரை பத்தி இப்ப பேசுற கான்செப்டே மாறிடும். விடு. அம்மா காரை நீங்க ஓட்டிட்டு வரும்போது வழியில எங்கயாவது நிறுத்துறீங்களா? இல்லையேடா, ஏன் கேக்குற? இல்லம்மா, காரணமா தான் கேக்குறேன். சேட்டு கடையில இருந்து காரை கொண்டு நீங்க நிறுத்துறீங்க, அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு எங்கயாவது போனீங்களா? டேய், அன்னைக்கு நான் ஓட்டிட்டு வந்ததே பெருசு, அதுக்கப்புறம் நான் எதுக்குடா கார் எடுக்கிறேன்? அதுவும் சரிதான். என்ன யோசிக்கிறாரு? கௌசல்யா, நீ இவளுக்கு முதல்ல கார் ஏறவே தெரியாது, அப்புறம் எல்லாம் காரை ஓட்டுறது. இவங்க கார்ல ஏறி உட்காந்துட்டா முக்காவாசி இடத்த பேப்பர் பேன் இவங்களே அடிச்சாங்க. அப்புறம் எப்படி நான் கார்ல ஏறது, கத்துக்கிறது, ஓட்டுறது? பாஸ் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ். சும்மா சொல்லக்கூடாது பாஸ். சூப்பரா லிங்க் கொடுத்து ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடுறாங்க. நீ சும்மாரா. ஆமா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இங்க காரை நிறுத்துறதுக்கு அப்புறம் வேற யாராவது கார் எடுத்துட்டு வெளியே போனாங்களா? அட என்னடா நீ திரும்ப திரும்ப காரை பத்தியே கேட்டுட்டு இருக்க? ஒரு கேஸ் விஷயமா நீ சொல்ல. வேற யாராவது எடுத்தாங்களா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பஞ்ச பரதேசி இருக்கானே. யாருமா? அதான்டா உன் பொண்டாட்டியோட அப்பன். இவ அப்பன் தான்டா. அந்த காரை ஒரே வாட்டி ஓட்டி பாக்குறேன்னு ரொம்ப கெஞ்சிதான். நானும் சரி போடா போதும் அந்த சாவி அப்படி தூக்கி போட்டேன். கௌசல்யா அப்பாவா? அட ஆமாண்டா. ஆனா வாழ்க்கையில முதல் தடவையா சொன்ன மாதிரியே காரை ஒரே ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு சாவியை கொண்டு கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. அப்படியா? நீ சொல்றதே சரியில்லையே, எங்கேயோ இடிக்குத. டேய் கோல்மஸ், என்ன பாஸ்? என்ன யோசிக்கிற? இந்த மாசம் நீங்க எப்படி எனக்கு சம்பந்தம் தருவீங்கன்னு யோசிச்சு. கேஸ பத்தி என்னடா சொல்ற? என்ன சொல்றீங்க? கௌசல்யா அப்பா கார் எடுத்து போயிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கார் நல்லா ஓடுதுன்னு தெரியுது. ஏய் அறிவு கட்ட முண்டம், நம்ம கேஸ்ல டார்கெட்டை நெருங்கி வந்துட்டோம். சொல்றீங்க பாஸ்? ஏற்கனவே கௌசல்யா அப்பாவுக்கு பணம் முடக்கும். முக்காவாசி அவரு தான் பணத்தை எடுத்துருக்கணும். டேய் என்னடா ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அது வந்து கௌசல்யா என்னங்க எங்க உங்க அப்பன் பாவூர் பண்ண அந்த ஆள் அந்த காஞ்சி போன காஞ்சனாவை கெஞ்சி கொஞ்சம் எங்க அப்பா காஞ்சனா வீட்ல இருப்பார் இல்ல கமலா வீட்ல இருப்பார். அவரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க. ஐயே, காஞ்சனா இல்லாட்டி கமலா. உங்க அப்பா பெரிய மன்மதுல இல்ல கமலஹாசன், இவ இல்லாட்டி அவ. ஆமா, மூஞ்சியும் முகர கட்டையும் கருப்பு கண்ணாடியும் ஆட்டுக்கடை வீடியும். இன்னொரு வார்த்தை எங்க அப்பா பத்தி தப்பா பேசுனீங்க
அப்புறம் நான் உங்களை பத்தி என்னென்னவோ பேசுறேன். ஐயோ, கௌசி. பேசு பேசு பேசு. கௌசி. ஓ, something to drink? யா தெம்பல்ல. தெம்பிள்னா வம்பே இல்லடி, on the rocks. No 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 no, சூசு. நான் ஒரு அது காது தெரிஞ்சிட்டா சரி வாடி. ஐயோ இதெல்லாம் எங்க போய் சொல்றது என்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனா உங்க ரெண்டு பேரும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல பாஸ். நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பாஸ்? ரெண்டும் சரியான லூசு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, அடுத்தது நம்ம டார்கெட் என்ன? நம்ம டார்கெட் அடுத்தது கௌசியுடைய அப்பந்தான். ஓகே. கொலம்பஸ் இங்க இருக்கேன் பாஸ். டேய், அவரை பார்த்தா என் மாமனார் மாதிரி தெரியல. யார் இவரா? பாஸ், கவுபாய் தொப்பி போட்டு ஆப்பிரிக்கன் ஸ்டைல்ல லேட்டஸ்டா இப்படி குஜால்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இவரு போய் உன் மாமனாரா இருப்பாரா? இல்லடா, அவர் என் மாமனார் தான். அதுக்கு வாய்ப்பே இல்லன்றேன். செக் பண்ணவா? மாமா, I know மாமா. My name is Nimando Kumando. பாஸ் பாஸ், நான் தான் அப்பவே சொன்னேனே பாஸ், இவர் கண்டிப்பா உங்க மாமனாரா இருக்க முடியாது. பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா இருக்காரு. அப்போ நீங்க மாமா இல்ல? இல்ல, my name is Nimando Kumando. அப்படியா? இப்ப பாரு இப்போ. அத்தை, வழிக்கு வந்தீங்களா? வாய் அப்படி. நான் தான் அப்பவே சொன்னேனே பாஸ், இவர் தான் கண்டிப்பா உங்க மாமனாரா இருப்பாருன்னு. எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போயிடு. சாரி பாஸ், வாய் அப்படி. என்ன மாமா, என்ன ஜல்சால பயங்கர ஜாஸ்தியா இருக்கு? என்ன விஷயம்? ஏது இவ்வளவு பணம்? கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது மாப்பிள்ள. யார் சம்பாரிச்சது? நானே தான். என்னோட சொந்த பணம். சொந்த பணத்துல ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிக்க மாட்டீங்க. ஜல்சாலாம் எப்படி? உண்மையை சொல்லுங்க, ஏது பணம்? அது லாட்டரியில அடிச்சது மாப்பிள்ள. யாருக்கு? எனக்கு தான் மாப்பிள்ள. டேய் கொலம்பஸ், உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஓகே பாஸ். எதுக்கு போலீஸை கூப்பிடுறீங்க? தமிழ்நாட்டுல லாட்டரி டிக்கெட் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லாட்டரியில பரிசு விழுந்துச்சு? போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும். கொலம்பஸ், நீ போலீஸ் கூப்பிடுற. மாப்பிள்ள, போலீஸ்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. இந்த வயசுல உடம்பு தாங்காத மாப்பிள்ள. உண்மையை சொல்லிடுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது மாப்பிள்ள, ஓபன் பண்ணா இன்னும் ஓபன் பண்ணா பெரிய டைரக்டர் நம்ம மனசுல. மேட்டர் சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்லிடுறேன் மாப்பிள்ள. என் கையில சல்லி காசு கூட இல்ல. உங்ககிட்டயும் கேட்டு பார்த்தேன், நீங்களே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. என் சின்ன வீடோ, அதான் உங்க சின்ன அத்தை காசு காசு காசுன்னு என்ன பஞ்சரிச்சா. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். உங்க அம்மா கிட்ட வந்து காசு கடன் கேட்கலாமேன்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? சார், ஃபிளாஷ்பேக்லாம் அப்புறம் வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு செட் பண்ணி அனுப்புங்க. என் பிரச்சனை தெரியாம இவ வேற இது அப்படி இப்படி. சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. காசு கொடுத்ததுனா பாராட்டு அவனையா? பொறாம. மாப்ள, எந்த இடத்துல விட்ட? இடுப்புல விட்டாரு. என்ன நடந்துச்சுனால விட்டீங்க? அப்ப என்ன நடந்ததுன்னா, சம்பந்தி அம்மா வந்துட்டான் பஞ்ச பரதேசி பையன். அதை கொண்டா இதை கொண்டா பணத்தை கொண்டா. வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. கண்டபடி திட்டிட்டு எப்படி வாய் கூசாம வாங்கன்னு கூப்பிடுறா கிராதகி. என்ன சம்பந்தி, ஆளு ரொம்ப துருவா இழைச்சிட்டீங்க. யாரு? நானா? முதல்ல கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க சம்பந்தி. அது இல்ல சம்பந்தி, உங்களை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்ப பாக்குறதுக்கு எலும்பும் தோலுமா இருக்கிறீங்க சம்பந்தி. அப்படியா? அடியே பண்டரிபாய், உஷாரா இருந்துக்க. இவன் வழக்கம் போல பணத்துக்கு தான் அடி போடுறான். அதுக்கு தான் துரும்பா இழைச்சிட்டே நான் ஐஸ் வைக்கிறான். இவனை நம்பாத.
என்ன சம்பந்தி ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல நான் இழைச்சதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறேன். என்ன பெரிய காரணம் இருக்க போகுது? நீங்க மாடா உழைச்சு ஓடா தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க சாதாரண ஆளா சம்பந்தி? கடின உழைப்பாளி சம்பந்தி, கடின உழைப்பாளி. பண்டரி பாய் உஷாரடி, ஐஸ் வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கு. ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது இந்த நாரவாயனுக்கு. சம்பந்தி அம்மா மகளையும் மருமகனையும் எங்க? வெளியே போயிருக்காங்க. ஜோடியா போயிருக்காங்களா? இல்ல தனித்தனியா தான் போயிருக்காங்க. செப்பரேட்லி டுகெதர். பேசாம கார்ல போக வேண்டியதுதானே? கார் ஏது? அதான் வெளியில ஓரமா நிக்குதே. பாத்துட்டீங்களா? பார்க்காம அப்படியே பளிச்சுன்னு நிக்குதே சம்பந்தி. சூப்பர் கலர். ஆமா வண்டி கொஞ்சம் பழைய மாடலா தெரியுது. ரொம்ப சீப்பா வந்துச்சு அதான் வாங்கி போட்டேன். சம்பந்தியம்மா எனக்கு கூட கார்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதுதான் பிடிக்காது சம்பந்தி? அதுவும் பழைய மாடல் கார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக இந்த காரெல்லாம் நான் உங்களுக்கு தர முடியாது. எப்ப பார்த்தாலும் நீங்க ரொம்ப மாஸ் பண்றீங்க. எனக்கு எதுக்கு காரு? சைக்கிள் கேப்ல பெட்ரோல் விலை ஏறுது. நமக்கு கட்டுப்படி ஆகுமா? நமக்கு இல்லைங்க, எனக்கு கட்டுப்படி ஆகுமா? தெரிஞ்சா சரி. பிச்சைக்கார பையன். சம்பந்தியம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசை. பெட்ரோல் விலை ஏறக்கூடாதுன்னா அதெல்லாம் நம்ம கையில இல்லையே. அது இல்ல, வாசல்ல நிக்குதே உங்க காரு. நான் மட்டும் என்ன டாக்ஸி நான் சொன்னேன், கார் தான் நிக்குது. அந்த காரை ஓட்டி பார்க்கணும் சம்பந்தி. அது மாதம் ஓட்டும் போது சொல்றேன், வந்து பாருங்க. அட நான் அத சொல்லல, நான் அந்த காரை ஓட்டி பார்க்கணும். இப்பதான் வாங்கியிருக்கேன் சம்பந்தி. அது நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன இப்படி கேட்டுட்டிய? நான் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் டிரைவர் தெரியுமா? அந்த காலத்துல நான் எவ்வளவு கார் ஓட்டி இருக்க தெரியுமா உங்களுக்கு? எக்ஸிபிஷன்ல தானே, அது பொம்மை கார் தானே. ஒரிஜினல் கார் சம்பந்தி.